வணக்கம் ஆஃபீஸர்ஸ். குரூப் 2 முக்கியமான டாப்பிக்கான சமய முன்னோடிகள் பற்றி பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் திருநாவுக்கரசர் பற்றி பார்த்தோம். இப்போ திருஞான சம்பந்தர் பற்றி பார்க்கலாம். ஆளுடைய பிள்ளை அப்படிங்கிறது இவரோட இயற்பெயர். சீர்காழியில் பிறந்திருக்காரு. 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரோட வேறு பெயர் என்ன அப்படின்னா பரசமய கோளரி. அதுக்கு பிற சமயத்துக்கு சிங்கம் போன்றவர்னு அர்த்தம். 3 வயசில் உமையம்மை கிட்ட ஞானப்பால் குடிச்சிருக்காரு. சைவ திருமுறைகளில் 1, 2, 3ஆம் திருமுறைகள் இவரால் பாடப்பட்டது. இவரோட பாடல்கள் இசைப்பாடல் வடிவத்தில் இருக்கும். யாழில் இவரோட பாடல்களை பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருநீலகண்ட யாழ்ப்பாணர். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஃபஸ்ட்டு சந்தித்த இடம் எது அப்படின்னா திருப்புகலூர். கூன் பாண்டியனோட வெப்பு நோயை போக்கி நின்ற சீர் நெடுமாறனை மாற்றி அவரை சைவத்துக்கு மாற்றுறாரு. திருநாவுக்கரசர் இவருக்காக சிவிகை ஏந்திய இடம் எது அப்படின்னா திருப்பூந்துருத்தி. ஞான சம்பந்தரும் சொக்கியாரும் திருமணம் பண்ண இடம் எது அப்படின்னா திருப்பெருமன நல்லூர். திருமண கோலத்திலே இவர் இறைவன்கிட்ட போயிட்டாரு. ஆண் பனையை பெண் பனையாக மாற்றிருக்கிறாரு. எந்த இடத்துல அப்படின்னா திருவூத்தூரில். சமணர்கிட்ட அனல்வாதத்துலேயும் புனல்வாதத்துலேயும் ஜெயிச்சிருக்காரு. அனல்னா நெருப்பு, புனல்னா நீர். 23 வகையான இசைப்பாடல்களை பாடியிருக்கிறாரு. முருகனோட அவதாரம்னு சொல்லிட்டு இவரை சொல்லுவாங்க. இயற்கையை பற்றி அதிகமாக திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறாரு. இவரோட பாடல்களை திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பெரிய புராணத்தில் இவரை பற்றி அதிகமான பாடல்களை சேக்கிழார் பாடியிருக்கிறாரு. அதனால தான் இவரை பிள்ளை பாதி புராணம் பாதின்னு சொல்லிட்டு பெரிய புராணத்தை நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இதில் பிள்ளைன்னு சொல்கிறது திருஞான சம்பந்தர் தான் சொல்லியிருக்கிறாங்க. இவரை திராவிட சிசுன்னு சொன்னது யார் அப்படின்னா ஆதிசங்கரர். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் சம்பந்தர்னு சொன்னது சுந்தரர். வேத நெறி தலைத்தவங்க மிகு சைவத்துறை விளங்க தோன்றியவர்னு யார் சொன்னார்னா சேக்கிழார் சொல்லியிருக்கிறாரு திருஞான சம்பந்தரை பற்றி. திருஞான சம்பந்தர் கிரியை அப்படிங்கிற சத்திரபுத்திர மரபை சேர்ந்தவர். இவரோட 8வது பாடலில் ராவணனை பற்றி பாடியிருக்கிறாரு. 9வது பாடலில் பிரம்மரை பற்றியும் திருமாலை பற்றியும் பாடியிருக்கிறாரு. 10வது பாடலில் சமண சமயத்தை எதிர்த்து பாடியிருக்கிறாரு. 11வது பாடலில் பாடல்களோட பயனை பற்றி சொல்லியிருக்கிறாரு. திருஞான சம்பந்தருக்கு இறைவன் நிறைய பொருட்கள் கொடுத்துருப்பாரு. எந்த இடத்துல எந்த பொருள் கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். திருக்கோலக்கா அப்படிங்கிற இடத்துல பொற்சாலத்தையும், பட்டீஸ்வரத்தில் முத்துப்பந்தல், திருவாடுதுறையில் பொற்கிளி, திருவேலிமலையில் படிக்காசு, திருவாயில் அறத்துறையில் முத்துச்சிவிகை இவன் திருஞான சம்பந்தருக்கு கொடுத்தது. பெரிய புராணத்தில் இவரை ஞானத்தின் திருவுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இவரோட பாடல்கள் கொஞ்சி தமிழில் அமைஞ்சிருக்கும். 2ஆம் திருமுறையில் திருமயிலையை பற்றி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை, கலிவிழா கண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான், பழிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனால், ஒளிவிழா காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில் மலிவிழா அப்படின்னா என்ன அர்த்தம்னா விழாக்கள் நிறைந்த அப்படிங்கிறது பொருள். மடல் நல்லார் அப்படின்னா இளம்பெண்கள், கலிவிழா அப்படின்னா எழுச்சி தரும் விழா, பழிவிழானா திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா, ஒளிவிழானா ஆரவார விழா அப்படிங்கிறது அர்த்தம். இலக்கண குறிப்பு பார்த்தோன்னா மாமயிலைனா உரி சொற்றொடர். மயிலாப்பூரோட சிறப்புகளை திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறாரு. மடலார்ந்த தெங்கின் மயிலை, கற்றார்கள் ஏத்தும் கபாலீஸ்வரம், கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீஸ்வரம், ஊர்திரை வேலை உலாவும் உயர் மயிலை, இருளகற்றும் சோதி தொன்மயிலை, கண்ணார் மயிலை கபாலீஸ்வரம், மங்குல் மதித்தவளும் மாடவீதி மயிலாப்பூர்னு சொல்லிட்டு இதோட சிறப்புகள் சொல்லியிருக்காரு. எந்தெந்த மாதத்தில் என்னென்ன விழா கொண்டாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஐப்பசி மாதத்தில் ஓண விழா, கார்த்திகை மாதத்தில் விளக்கு திருவிழா, மார்கழி மாதத்தில் திருவாதிரை விழா, தை மாதத்தில் தைப்பூச விழா, மாசி மாதத்தில் கடலாட்டு விழா, பங்குனியில் பங்குனி உத்திர விழாலாம் கொண்டாடுவாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியம். மேற்கோள்கள் பார்த்தோன்னா தோடுடைய செவ்வியன் விடையேறி அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாடல் பாடியிருக்கிறாரு. இரக்கம் ஒன்றிலீர் அப்படின்ட்டு கதவு திறக்கும்போது திருமறை காட்டில் பாடியிருக்கிறாரு. மந்திரமாவது நீர் அப்படின்னு மன்னன் நோயை போக்குறதுக்காக பாடியிருக்காரு. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் அப்படின்னு சொல்லிட்டு புனல்வாதத்தப்போ பாடியிருக்கிறாரு. நல்லவர்களுக்கு நாளும் கோலும் இல்லை அப்படின்னு பாடியிருக்காரு. சிறையாரும் மடக்கிளியே அப்படின்னு நாயகன் நாயகி பாவத்தில் பாடியது. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே அப்படின்னு பாடினவரும் திருஞான சம்பந்தர் தான். மண்ணில்
நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் அப்படின்னு சொல்லிட்டு பாடினவரும் திருஞான சம்பந்தர் தான். மேற்கோள்கள் பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரலாம். அதே மாதிரி எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த விழாக்கள் வந்து கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு பார்ப்போம். பாய்.